காலைதோறும் புதியவை. மிகப்பெரிய ஆசை. ஏப்ரல் 19. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசையர் 4:5. கணவர் அமர்ந்து கைபேசியில் ஏதோ வாசித்துக் கொண்டிருந்தார். மனைவி அவருக்கு எதிரில் உட்கார்ந்து மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்திக் கொண்டிருந்தார். எதேச்சையாக அவர் தனது மனைவியை பார்த்தபோது அவர் விடைத்தாள் ஒன்றை வெறித்தபடியே பார்த்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்ட கணவர் கைபேசியை கீழே வைத்துவிட்டு அவர் அருகே சென்று என்னவாயிற்று, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். உடனே அவர் மாணவர்களுக்கு என்னுடைய ஆசை என்ற தலைப்பில் சிறிய கட்டுரை ஒன்று எழுதும்படி கேட்டிருந்தேன். அதுக்கும் நீ அழுவதற்கும் என்ன தொடர்பு என்று கணவர் கேட்டார். உடனே மனைவி மாணவன் எழுதின கட்டுரையை சத்தமாக வாசிக்க ஆரம்பித்தாள். நான் ஒரு தொடுதிரை கைபேசியாக வேண்டும் என்பதே என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கிறது. என்னுடைய அம்மா அப்பா இருவருக்கும் தொடுதிரை கைபேசி என்றால் மிகவும் விருப்பம். அநேக நேரங்களில் என்னை கவனிப்பதை கூட மறந்து கைபேசியை கைகளிலேயே வைத்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நான் ஏதாவது கேட்டால் கூட இருவரும் மிகவும் கோபப்படுவார்கள். என்னுடன் பேச நேரமில்லை. கைபேசியில் மணிக்கணக்காக அரட்டை அடிப்பார்கள். கைபேசியில் ஏதாவது விளையாடுவார்கள். என்னிடம் விளையாட நேரமில்லை. கைபேசி ஒலித்துவிட்டால் உடனடியாக ஓடிப்போய் என்னவென்று பார்க்கிறார்கள். நான் என்னுடைய தேவைக்காக பல முறை கூப்பிட்டாலும் கூட அதை காதில் வாங்கிக் கொள்வதில்லை. எனவே நான் ஒரு நல்ல தொடுதிரை கைபேசியாக இருந்தால் நன்றாக கவனிக்கப்படுவேன், பராமரிக்கப்படுவேன். இதுவே என்னுடைய மிகப்பெரிய ஆசை என்று எழுதியிருந்தான். இன்று அநேகர் கண் விழிப்பதும் கைபேசியில்தான். தூங்கப் போகும் முன்னர் கடைசி வரை கையில் வைத்திருப்பதும் கைபேசிதான். ஆலயத்திற்கு வந்தாலும் ஏதாவது அழைப்பு வந்ததும் கைபேசியை தூக்கி கொண்டு அவசரமாக வெளியே செல்லுவார்கள். சிலர் துணிந்து ஆலயத்தினுள் உட்கார்ந்து கொண்டு கைபேசியை உபயோகித்து கொண்டு வேறு எதையாவது வாசித்து பதிலளித்து கொண்டிருப்பர். உங்களிடம் தொடுதிரை கைபேசி உள்ளதா? அதற்கு நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவம் உங்கள் பிள்ளைகளை காட்டிலும் மேலானதா? சிந்திப்பீர். ஞானமாக நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பின்னால் குற்ற உணர்வோடு வாழ வேண்டாம். ஜெபம். பிதாவே, இனிவரும் காலம் குறுகினதானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபையை தாரும். ஆமேன்.